ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கண்ணம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி கண்ணம்மாஸ் கிச்சனில் வந்துட்டு சண்டே ஸ்பெஷல் வந்துட்டு சிக்கன் குழம்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சண்டே ஸ்பெஷல் சிக்கன் குழம்பு தான். இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், தோசை கூட வச்சு சாப்பிட்லாம், இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம், சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் இதோட ருசி மாறாமல் செமையாக இருக்குங்க. குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் தான் குழம்பு வைக்க போகிறேன். குக்கரில் வந்துட்டு சிக்கன் குழம்புக்கு ஒரு நான்வெஜ்ஜுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா பொருள் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த பட்டை, சோம்பு, பிரிஞ்சலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு அதோட பச்சை வாசம் போன பிறகு 2-3 பெரிய வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வதங்கி வந்திருக்குன்னு. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 3-4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலாவும் போட்ட பிறகு நல்லா அதை கிளறி விடுங்க. அப்புறம் மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். அந்த மசாலாவோட நல்லா சிக்கனை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்துருங்க. 3 விசில் விட்டு இறக்குன பிறகு பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் தேங்காவை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை தூவி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சுட சுட சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா அள்ளுங்க. சுட சுட சாதத்தை போட்டுக்கலாம். சாதத்தில் நல்லா குழி பண்ணிக்கலாம். அதில் சுட சுட சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாக சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கன் பெரட்டல் கொஞ்சம் வச்சுருக்கேன். வாவ், சூப்பரான சண்டே ஸ்பெஷலான சிக்கன் குழம்பு ரெடி. பார்க்கவே எச்சு வருதில்ல. நாங்கள் இதை சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்குது. குழம்பு அதை விட கொதிக்குது. சுட சுட சாதத்தில் சிக்கன் பீஸு வச்சு சாப்பிட்டோம்னா ஆனால் சாப்பாடு ரொம்ப கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் சாறை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பரட்டல் ஒரு கறி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான டேஸ்டியான ஜூஸியாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சிக்கன் வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு வாய் சாப்பிட்டோம்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.